விஜயகாந்த் கேப்டன் இருக்கார்ல, அவரு வில்லன்களை எகிரி எகிரி அதிர்ச்சாரா. போகிற போக்க பார்த்தா படிப்பை விட்டு சினிமாவுக்கு போயிடுவ போல் தெரியுது. ஆமாண்டா, நான் சினிமாவுக்கு தாண்டா போகிறேன். அதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா? முயற்சி செஞ்சா நிச்சயமா ஜெயிக்க முடியும்டா. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்னன்னா சினிமா கனவுகள். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ எப்படியாச்சும் சினிமாவில் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அப்படி படம் டைரக்ஷன் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்லேயே 2 சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் சொல்லுவார், எப்படியாச்சும் சினிமாவில் நடித்து நான் பெரிய ஆள் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுலேயே நம்ம ஹீரோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க. முள்ளுத்தோப்புக்குள்ள இருந்து வரவங்க கிட்ட அங்கே இருந்த ஒரு கும்பல் வழி கேட்க போவாங்க. திடீர்னு அவங்க கிட்ட இருக்கிற பேக்கை தூக்கிட்டு வர பிளான் பண்ணியிருப்பாங்க. இது எப்படா நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்னொரு குட்டி கேங் அவங்கள காப்பாற்ற போவாங்க. இந்த ரவுடி கேங் அந்த குட்டி கும்பலை போட்டு அடி பொழப்பாங்க. அதில் ஒருத்தர் வழி தாங்க முடியாமல் சரவணா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகி அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாற்றுவார். இவர் நம்ம போன படத்திலே நம்ம பார்க்கவில்லை, இந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட சான்ஸ் தேடி போயிருப்பார். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இவரோட பேர் போடாமல் வேற ஒருத்தரோட பேரில் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த நேரத்தில் ஹீரோ சரவணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சான்ஸ் கேட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு நம்ம ஹீரோவுக்கு. இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசரை தேடி நம்ம ஹீரோ சரவணனும் அவரோட ஃப்ரெண்டும் பார்க்க போயிருப்பாங்க. அங்கே ஒரு தோட்டக்காரர் ஒரு லேடி கூட கயிறு இழுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ப்ரொடியூசரை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவரு ப்ரொடியூசரை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாரு. ஆனால் அவரு தான் ப்ரொடியூசர்னு அப்புறமா தான் தெரியும். ப்ரொடியூசர் நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன், அன்றைக்கி எனக்கு கதை சொல்லுங்கள், ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் ஒரு நாள் நம்ம ப்ரொடியூசர் ஹீரோவை தேடி போயிருப்பார். கதையை கேட்காம அட்வான்ஸ் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டால் அவர் நல்ல வரான், அதனால் கதையை கேட்காம ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கதையே கேட்க தேவையில்லை, சரவண கேரக்டர் சரியா இருக்கு, கதையும் சரியாக தான் இருக்கும். இதே போல் எல்லாருக்கும் தான் நல்லா இருக்கும்ல. பஸ்ஸில் போகும்போது நீ நல்லவன், அதனால் உங்ககிட்ட நான் டிக்கெட்டு காசு வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் பங்குக்கு போனால் நீ நல்லவன், அதனால் பெட்ரோலுக்கு காசு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் நிறைய நடந்திருக்கும். எப்படித்தான் மனசாட்சி இல்லாமல் பேசுறியோ. சரிங்க, கதைக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரொடியூசரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோவுக்கு மேனேஜராக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு. பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காரு. நம்ம ஹீரோ டைரக்ஷன் பண்ணுற படத்துக்கு ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் மட்டும் கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கதையை சொல்லுவார். நம்ம ஹீரோவோட கதையில் ஒரு குட்டி ஹீரோ ஒரு குட்டி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம குட்டி ஹீரோட அப்பா பேர் முத்துப்பாண்டி. இப்ப நான் திருவிழாவை நிறுத்துனேன்னு வச்சுக்கோ, முத்துப்பாண்டியோட பேரு நிக்காதடா இந்த கிராமத்துல. டேய், நம்ம குட்டி ஹீரோவோட அம்மா பேரு வடிவு. முத்துப்பாண்டிக்கும் வடிவுக்கும் அவங்க சின்ன வயசுல டாவ் அடிச்சிருப்பாங்க. அந்த காதல் சேராம போனதால இவங்க 2 பேருக்கும் பகையாயிருக்கும். பழசம் மறப்பேன், அது என்ன மறக்க கூடியதா என்ன? நீ இன்னும் என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. வாழ்க்கையில இப்படி ஒரு பகையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க யாருமே. இவங்க பகையில ஊர் திருவிழாவை நடத்த விடாம கிடைக்கிறது தான் நம்ம முத்துப்பாண்டியோட ஃபுல் டைம் ஜாப். நான் இப்ப சொல்றேன், நான் இருக்கிற வரைக்கும் கோவில் திருவிழாவை நீ நடத்த முடியாது. திருவிழாவை எப்படியாச்சும் நடத்தணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க நம்ம குட்டி ஹீரோவோட அம்மா வடிவு. ஏய் முத்துப்பாண்டி, இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி முடிக்கிறாடா இந்த வடிவு. வெயிட் அண்ட் see. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி ஹீரோயினை பாம்பு கடிக்க போகும். இவங்க
நம்ம ஹீரோயினை காப்பாற்ற போயிட்டு பாம்பு கிட்ட இவங்க கடியும் வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன பாம்பு கடிக்க வந்துச்சுப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அந்த வழியா வந்த வடிவமா என்ன கடிக்க வந்த பாம்புடைய கடியா அவங்க வாங்கிக்கிட்டாங்கப்பா. இதை தெரிஞ்சு போன நம்ம முத்துப்பாண்டி அவங்க மேல அந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானமாக இருப்பார். ஒரு வழியா 2 பேர் சமாதானமாகி திருவிழா நடத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த பசங்களோட லவ் மேட்டர் இவங்களுக்கு 2 பேருக்கு தெரிய வந்துடும். இதனால கோவப்பட்ட இவங்க 2 பேரும் அந்த பசங்களை எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீ கவலைப்படாத, இந்த உலகத்துல இந்த மூளை முடுக்கல போனாலும் கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க தான் சேர்ந்துட்டீங்களே, உங்களையா பிரிக்கிறீங்க அப்படிதான் நமக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு அவங்க சித்தப்பா ஒரு பிளான் பண்றாரு. இவங்கள ஒரு ஊருக்கு அனுப்பிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போகும்போது இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அம்மா, என்னையும் பாரதியும் வாழ விடுமா? உனக்கு ஹீரோயினோட அப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. அந்த பொண்ணு இல்லை, நான் குட்டி ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இதனால கோவமான நம்ம முத்துப்பாண்டி அந்த பொண்ணு மரத்திலே இடிச்சு போட்டு தள்ளிடுறாரு. இந்த நடந்த சம்பவத்தை வச்சுதான் ஹீரோ திரும்ப ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐயா, இவ்வளோ நேரம் இதை காமிச்சு கொண்டதும் இல்லாமல் திரும்பவும் படமா எடுத்துக்கொள்ள போறேன்னு தான் நமக்கும் தோணுச்சு. இவர் படமும் எடுக்கிறாரு. எடுத்த படம் முடிகிற நேரத்தில் நம்ம ப்ரொடியூசரோட பொண்ணுக்கு ஹீரோ சரவணன் மேலே ஒரு லவ். இதை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அந்த லூசு பொண்ணு, பரவாயில்ல, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் காண்டாவன நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பலார்னு அடிச்சிருப்பார். வரமாட்டேன் சரவணா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இதனால கோவமான அந்த லூசு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இதை போல ஹீரோ தங்கிட்ட தப்பா நடந்துட்டதா சொல்லி போய் சொல்றாங்க. தப்பாவும் நினைப்பாரு. என்னையாடா வேணான்னு சொன்ன? பாருடா, உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ அழ போறடா. இதை நம்பி கோவப்பட்டவங்க அப்பா, அதாவது நம்ம ப்ரொடியூசர், ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு எனக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இதனால வெக்ஸான நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி போறாரு. இந்த சமயத்துல ஹீரோவை நம்ம ஹீரோயின் காப்பாத்திடுவாங்க. இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி அவருக்கு புரிய வச்சிருப்பாரு. உடனே ஹீரோவை தேடி ப்ரொடியூசர் வந்து தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி பண்றாரு. இதோட இந்த சினிமா கனவு முடியுது. என்ன, இந்த படத்தை பற்றி நம்மளால தான் முடியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா போகும்போது இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி, டாட்டா, பாய் பாய். போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.